தமிழ்நாட்டுல மிக கனமழை பொறுத்தவரைக்கும் தொரத்திக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். நெறைய மாவட்டங்கள்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. கமெண்ட் செக்ஷன்ல பாசிட்டிவா சொல்லியிருக்கிறாங்க. "சூப்பர் ப்ரோ! எங்க ஊர்ல செம்ம மழை ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்பதான் எங்களுக்கு வந்து ரொம்ப நிம்மதியா இருக்குன்னு" ஒரு சில பேரும், "எங்க ப்ரோ மழை பெய்யுது. மழை மட்டுமே எங்களுக்கு வரவே மாட்டேங்குதுன்னு" ஒரு சில பேரும் கமெண்ட்ல பண்ணியிருக்கீங்க. எல்லாருடைய கமெண்ட்ஸும் நம்ம படிச்சிருக்கிறோம். அதனால நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன கிளிக் பண்ணுங்க. உங்க மாவட்டத்தின் பேர கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம். சரி, எப்போலாங்க இந்த மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமா இருக்கும் அப்டின்னா, வரக்கூடிய நாட்களிலும் அதிகமா தான் மழை இருக்கு. ஆனா, இன்னமும் சில மாவட்டத்துல சரியா மழை வராம, நெறைய இடங்கள்ல வறட்சியா, இன்னும் எங்களுக்கு வந்து கனமழை கூட நாங்க இன்னும் பார்க்கவே இல்ல. அப்பப்போ மேகக்கூட்டம் போல வந்துகிட்டு இருக்கு. ஆனா, சரியா எங்களுக்கு மழை இல்ல அப்டின்னு சொல்லியிருக்கீங்க. இனி வரும் நாட்கள் அனைத்து மாவட்டத்திற்கும் கனமழை உறுதியா இருக்கு. சென்னை முதல் குமரி வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். இப்பவே நீங்க பார்த்திருப்பீங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுலலாம் அப்படியே மேகக்கூட்டங்கள் திரள் திரளா நமக்கு அந்த மாலை நேரங்கள்ல வர ஆரம்பிக்குது. வரக்கூடிய நாட்கள்ல இந்த பகுதிகளுக்கும் கனமழை தீவிரமாகும். நம்ம தேதிகள்லாம் இப்ப பார்க்க போறோம். எந்தெந்த தேதியில உங்க மாவட்டத்தில மழை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு நாளும் பல்வேறு மாவட்டங்கள்ல மழை பதிவாயிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு நமக்கு மழை எடுத்துக்கிட்டோம்னா, சில மாவட்டங்கள் ஒரு 10லிருந்து 15 மாவட்டங்கள். அடுத்த நாளைக்கு வேறொரு 10லிருந்து 15 மாவட்டங்களுக்கு, அப்படியே நமக்கு மழை பொறுத்தவரைக்கும் பகுதி பகுதியாக பதிவாகிட்டு இருக்கு. இந்த நிலையில அனைத்து மாவட்டத்திற்கும் வரக்கூடிய நாட்கள்ல கனமழை அப்படிங்கிறது தீவிரம் அடையும். நீங்க நிச்சயமா ஒரு நம்பிக்கையோட இருக்கலாம். எந்தெந்த தேதிகள் முதற்கொண்டு உங்களுக்கு மழை வரும் அப்படிங்கிறத மிக தெளிவா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இனி வரும் நாட்கள் பெரும்பாலான மாவட்டங்கள்ல மாலை நேரங்களிலேயே படிப்படியாக இந்த மழை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடும். தமிழ்நாட்டுல பெரும்பாலும் எந்த நேரத்துல வந்து நமக்கு மழை வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னா, மாலை நேரங்களிலேயே படிப்படியாக மழை வாய்ப்பு அதிகரிக்க ஆரம்பிக்கும். சில மாவட்டங்கள்ல அதிகாலை நேரங்கள், சில மாவட்டத்துல நள்ளிரவு நேரங்கள், ஒரு சில பகுதிகள்ல இரவு நேரங்கள் என நேரங்கள்ல வந்து நமக்கு வித்தியாசம் இருக்கலாமே தவிர, மற்றபடி எந்த ஒரு மழை பொழிவிலும் வித்தியாசம் இருக்க வாய்ப்புகள் கிடையாது. ஆகவே நம்ம கடலோர மாவட்டங்கள் முதற்கட்டமாக நம்ம பார்த்துரலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. என்னங்க மத்த மாவட்டத்துலலாம் நல்லா மழை வந்துகிட்டு இருக்கு. ஆனா இங்க மட்டும் என்ன ஒரே வெயில் பயங்கரமா இருக்கு. அனல் காற்று தான் வீசிக்கிட்டு இருக்கே தவிர, ஒண்ணும் பெருசா மழையே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்துல சொல்லியிருக்காங்க. ஏன்னா மழை பெய்த மாவட்டத்த விட, மழை பெய்யாத மாவட்டத்துக்கு தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். உங்களுக்கு தான் எப்போ அடுத்து மழை வரும், எந்தெந்த தேதிகள்ல நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால். இந்த புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பத்தி பேசுங்க ப்ரோ அப்படின்னு வேற சொல்லியிருந்தீங்க கமெண்ட்ஸ்ல. கண்டிப்பா புதுச்சேரி மற்றும் காரைக்கால பத்தி உறுதியா நம்ம சொல்லிறலாம். எல்லா ஊர்லயும் மழை பெய்யுதுன்னு சொல்றாங்க. பயங்கரமா இடி மின்னல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த புதுச்சேரி பக்கம் எப்போ மழை வரும் அப்படிங்கிறதையும் தெளிவா பார்க்க போறோம். சென்னை முதல் கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் வரை நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது வரக்கூடிய மே 14லிருந்து 18க்குள்ள பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை அப்படிங்கிறது பதிவாகும். அப்போ என்னங்க அப்ப அதுவரைக்கும் மழை வராதா? அப்ப 13ஆம் தேதி இன்றுக்கு வரைக்கும் மழை வராதா? நாளை முதல் தான் நமக்கு மழை வருமா? அப்படின்னா, இன்றைக்கு வந்து உள் மாவட்டங்களிலும், தென் மாவட்டத்தில மட்டும் தான் மழை வாய்ப்பு இருக்கு. 14ஆம் தேதி அதாவது நாளை மறுநாளுக்கு அப்புறம் தான் படிப்படியாக நாளை முதல் 14ஆம் தேதி நாளையிலிருந்து நாளை மாலை இரவிலிருந்து படிப்படியாக மழை தீவிரம் அதிகரித்து 15, 16, 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் கடலோரம் மற்றும் டெல்டாவில் அவ்வப்போது ஆங்காங்கே பரவலாக மிதமான மழை பொழிவாக பதிவாகும். மே 14 முதல் 19 வரை மிக கனமழை உறுதியா இருக்கு. சரி விடுங்க. சென்னையிலிருந்து கடலூர் வரைக்கும் மிதமானதிலிருந்து கனமழை சொல்லியிருக்கோம். ஆனா இதே போலவே எல்லா மாவட்டமும் இருக்காது. ஏன்னா, இது வடகிழக்கு பருவமழை இல்ல, தென்மேற்கு பருவமழை. தென்மேற்கு பருவமழையில நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி இந்த மாவட்டங்கள் தான் அதிகமா பாதிக்கும். அதேபோல அடுத்து வரக்கூடிய மே 14லிருந்து 19க்குள்ள நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி போன்ற மாவட்டத்தில கனமழை அப்படிங்கிறது பதிவாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இது வந்து ஒரு கனமழையா இல்லாம, ஒரு மிக கனமழையா கொட்டி தீர்த்துரும். இப்பவே நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க. எங்க கோயம்புத்தூர்ல மழை வந்துச்சு, நீலகிரியில மழை வந்துச்சு ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து விட்டு விட்டு கனமழையும் ரொம்ப தீவிரமா பதிவாச்சு அப்படின்னும் நீங்க சொல்லியிருக்கீங்க. கோயம்புத்தூர் மாவட்டங்கள் முழுவதுமாகவே பரவலான மழை பொழிவு மேலும் தீவிரமடையும். அதனால எல்லா நாளுமே மழை வருமா? அப்படின்னா, தற்போதைக்கு எல்லா நாளும் மழை கிடையாது. ஓரிரு நாட்கள் மட்டும் மழை பதிவாகிட்டு விட்டுரும். நாள் முழுவதும் கனமழை வந்து கேட்குறீங்க. நாள் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்புகள் உறுதியா இல்ல. ஏன்னா, இது வந்து இன்னும் பருவமழை நமக்கு தீவிரம் அடையல. தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரைக்கும் இன்னும் நமக்கு பெரிதா இன்னும் தீவிரம் அடையல. தீவிரமானா தான் நாள் முழுவதும் கனமழைலாம் எதிர்பார்க்க முடியும். கேரளாவிலேயே நமக்கு மழை விட்டு விட்டு தான் பதிவாயிட்டு இருக்கு. எல்லா இடங்களுக்கும் கேரளாவுல மழை இல்ல. குறிப்பிட்டு ஒரு சில பகுதிகளா தான்
மழை பொழிவும் அங்க வந்து பதிவாகிட்டு இருக்கு. அதே மாரி கர்நாடகா மாநிலங்களிலும் கனமழை தொடர்ந்து விட்டு, விட்டு ஆங்காங்கே கடலோர பகுதிகள்ல கனமழை வந்துகிட்டு இருக்கு. இப்ப பெங்களூர்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பெரிதா மழை இல்ல. அதாவது பகுதியாக சில இடங்கள்ல மட்டும் கர்நாடகா மாநிலங்கள்ல பதிவாயிட்டு இருக்கு. இந்த தென்மேற்கு பருவமழை எப்போ தீவிரமாகுதோ, அப்பதான் அந்த மாநிலங்கள் முழுவதுமாக கனமழை தீவிரமாகும். அங்க மட்டும் அப்படியே மழை பெய்யாது. தமிழ்நாட்டினுடைய இருக்கக்கூடிய தமிழக, கர்நாடக எல்லையோர பகுதிகள், தமிழக, கேரள எல்லையோர பகுதிகள்ல இந்த கன முதல் மிக கனமழை அப்படிங்கிறது பதிவாகும். அதுக்காக தான் உங்களுக்கு நம்ம தேதி வந்து சொல்றோம். நெறைய பேரு அந்த தேதி மட்டும் கவனிக்க மாட்றாங்க. மழை வரப்போதுங்கிறத மட்டும் கவனிச்சுட்டு, மழை வரல, மழை வரலன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சொல்லக்கூடிய தேதிகள்ல அதிகம் எதிர்பாருங்க. அந்த தேதியில மட்டும் தான் மழை வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக இருக்கும். தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தென் மாவட்டங்கள் பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு சில பேர் வந்து தென் மாவட்டங்கள் மட்டும் தான் நீங்க பேசுறீங்க. வட மாவட்டங்கள பத்தி நீங்க பேசவே மாட்றீங்க அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. நீங்க வானிலை அறிக்கைய முழுமையா நீங்க கேட்டீங்க அப்படின்னாலே தென் மாவட்டங்கள், வட மாவட்டங்கள் 2மே நம்ம சேர்த்து தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். தென் மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை. நெறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டாச்சு. மதுரையிலிருந்து ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ப்ரோ செம்ம ரெயின் ப்ரோ. விட்டு விட்டு மழை எங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. நைட் டைம்ல ரெயின் வருது. ஈவினிங் டைம்ல எங்களுக்கு வந்து ரெயின் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மதுரையிலேருந்து நெறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாமே நெறைய பேர் போட்டிருக்கீங்க. மழை வந்துகிட்டு இருக்கு. சூப்பர் ப்ரோ! அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மழை தொடரும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் பரவலான மழை வாய்ப்புகள் தீவிரமடையும். ஒருவேளை தென் மாவட்டத்தில உங்க பகுதிகள்ல மழை வராமல் இருந்தால், மதுரையோ இல்ல திண்டுக்கலோ உங்க ஊர்ல மழை வராம இருந்தா, அந்த பகுதிகளுக்கும் மழை தீவிரமாகும். ஏன்னா, இப்போ வந்து ஒரே ஊர்லேருந்து கமெண்ட் போட்டிருக்காங்க. மதுரையில செம்ம மழைன்னு ஒருத்தர் கமெண்ட் போடுறாரு. அதே மதுரையிலேருந்து எங்க ஊர்ல மழையே இல்ல ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடுறாரு. இதற்கு காரணம் மழை பொறுத்தவரை மாவட்டம் முழுவதும் தீவிரமாகாம அங்கொன்றும், இங்கொன்றும் பதிவாகிட்டு இருக்கு. இந்த நிலைமை தான் முடிவுக்கு வருதுன்னு நம்ம சொல்றோம். இந்த அங்கொன்றும், இங்கொன்றும் பெய்யக்கூடிய மழை பொழிவுகள் முற்றிலுமாக நமக்கு வந்து முடிவுக்கு வந்தாச்சு. அதனால தான் மே 14லிருந்து 19 வரைக்கும் உஷாரா இருங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மாவட்டத்திற்கும் இந்த மழை பொழிவு தீவிரமாகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு சில மாவட்டத்தில நள்ளிரவு மற்றும் அதிகாலையில மழை வருது. இப்போ நம்ம வந்து காலை நேரங்கள்ல நம்ம வானிலை அறிக்கை சொல்றோம். மாலை நேரங்களிலும் வானிலை அறிக்கை சொல்றோம். அந்த நேரத்தில மழை இல்லாம இருக்கும் சில மாவட்டத்தில. அப்ப வந்து மழையே வரவில்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்றீங்க. இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. மழை மட்டும் வரமாட்டேங்குது அப்படிலாம் நீங்க சொல்றீங்க. ஆனா மழை வந்து இரவு நள்ளிரவுல வந்துட்டு போகுது. ஒரு சில பேருடைய கமெண்ட்ஸையும் நம்ம பார்த்திருக்கிறோம். நள்ளிரவு நேரங்கள், அதிகாலை நேரங்கள்ல எங்களுக்கு செம்ம மழை வந்துச்சு. கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்கள்லாம் கடந்த நாட்கள்ல சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு விட்டு விட்டு மழை வந்துகிட்டு இருக்குன்னு. தொடர்ச்சியாக நமக்கு வந்து நேரங்கள் முக்கியம் இல்ல. மழை தான் நமக்கு முக்கியம். ஒன்று மாலை நேரங்கள், இரவு நேரங்கள் அல்லது நள்ளிரவு நேரத்தில கண்டிப்பாக பல்வேறு மாவட்டத்தில மழை வாய்ப்புகள் தீவிரமாகிடும். ஒரே நேரத்தில எல்லா பகுதிகளுக்கும் கனமழை வரும் அப்படின்னு மட்டும் எதிர்பார்க்காதீங்க. புயல் வாய்ப்புகள் சொல்லியாச்சு. நெறைய பேர் தினமும் கேட்டுட்டே இருக்காங்க. கண்டிப்பா ஒரு புயல் வந்தா தான் இந்த வெயில் அடங்கும். புயல் வரலன்னா இந்த வெயில் அடங்காது அப்படின்னு சொல்லி கேட்கிறீங்க. புயலுக்கான வாய்ப்பு தற்போதைக்கு எதுவும் இல்ல. மழை மட்டும் தான். மழைக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அதுவும் கனமழை மட்டும் தான் பதிவாகும். எத்தன சென்டிமீட்டர் நாங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத கேட்டிருக்கீங்க. சென்டிமீட்டர் அளவுல நம்ம எடுத்து சொல்லணும்னா, வரக்கூடிய மே 14லேருந்து 19க்குள்ள கிட்டத்தட்ட நமக்கு 10லிருந்து 15 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெரும்பாலான மாவட்டங்கள எதிர்பார்க்கலாம். குறைந்தது ஒரு 5 சென்டிமீட்டராக பல்வேறு மாவட்டங்கள்ல பதிவாகும். தொடர்ந்து நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.